பீன்ஸை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட 2 உருளைக்கிழங்கு இது போட்டு வேக வச்சிடலாம். இது எப்படி குருமா குழம்பு வைக்கிறதுன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் இதை நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோனையும் கொஞ்சம் மிளகு ஜீரகம் சோம்பு இது 3 போட்டுடலாம். இது ஏன் போட்டிங்கன்னா அது ஒரு மனம் நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சிட்டு வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. அந்த டைமில் இஞ்சி பூண்டையும் போட்டுக்குங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு என்றைக்குமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தக்காளி நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு. அதை அரைச்சி வச்சிங்கனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. சாம்பாருக்கு மட்டும் நான் அப்படியே காய் போட்டு வேக வச்சுருவேன். என் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறது எப்படின்றது தெரியும். இப்போ இது ஸ்லோவில் இருக்கட்டும். நல்லா வதங்குது. இந்த டைம் தக்காளி போட்டுக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சமாக தட்டுறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் இது 4 போட்டு நம்ம அதை வறுத்துக்கலாம். அதோட வதக்கிட்டிங்கன்னா, நான் தேங்காய் வந்து தனியாக தான் அரைச்சி ஊற்றுவேன், இதோடு சேர்த்து அரைச்சி ஊற்ற மாட்டேன். இப்போ நல்லா இது வதங்கி கொஞ்சம் நேரம் ஆறின பின்னாடி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதங்கணும், உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த டைமில் வந்து நல்லா நான் ஒரு ஸ்டைலில் வைப்பேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வைப்பீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கடுகு வெடிக்குது. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை. பச்சை மிளகா அதிகமாக தேவையில்லை, சும்மா 2 இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த
இதை ஊற்றிடலாம். நான் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த பீன்ஸு அது நல்லா ஊற்றி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன். கொதிக்கிற டைமில் இந்த பீன்ஸையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 கொதி வரத்துக்குள்ள நம்ம தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அரைச்சி ஊற்றிட்டு ஊற்றும்போது உருளைக்கிழங்கி போட்டுடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ தலைன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுங்க. குழம்பு ரொம்பவே கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு இந்த கண்டிஷனில் இருக்கணும். இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக தான் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு கிளறிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சு காரம் நான் வேணுங்கிற காரம்லாம் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இடையில அந்த சாந்து அரைச்சி ஊற்றும்போது அப்போ வந்து காரம் எல்லாம் தேங்காய்க்கு முன்னாடி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்லோவில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்றத நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசையோடு இது வச்சுருக்கேன். இது சாதத்தோட இட்லியோட எதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்தி உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.